வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு விளாக் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து என்ன விளாக் சீரிஸ்னால் மேக்கிங் பெஸ்ட் அவர் பர்த்டே ஃபார் மை பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாக் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எந்த ஒரு அப்டேட்ஸும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பாதியிலே அது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்ம வேறு கண்டென்ட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். பர்த்டே பாய் வந்து பிஸி ஆகிட்டாங்க. ஸோ நானும் வந்து ஃப்ரீ ஆகிட்டேன். அண்ட் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்த்டே பேபி வந்து பர்த்டேலாம் முடிஞ்சிச்சாங்க. 21 பர்த்டே முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து பிலேட்டடாக வந்து அவளோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். நாளைக்கு வீட்டுக்கு வரா. ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்றது தான் நீங்கள் வந்து பார்ட் 5ல் வந்து மேங்கோ சீஸ் கேக் பண்ணுறதுக்கு வந்து ப்ராப்பர் ரெசிபி யூடியூப்பை செக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு நல்லா தான் வந்து நான் பண்ணியிருந்தது. பட் வந்து ப்ராப்பர் ரெசிபி வேணால் நீங்கள் யூடியூப் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்கெட்லேயே வந்து நான் 2 பிஸ்கெட் கலந்து போட்டிருந்தேன். குட் டே அண்ட் மில்க் பிக்கீஸ் 2 கலந்து போட்டிருந்தேன். அண்ட் க்ரீம் சீஸ்க்கு வந்து வீட்டில் பண்ணுறதுக்கு க்ரீம் சீஸ் வந்து நம்ம பால் தர வைக்கணும். அதுக்கு வந்து நான் வினிகர் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து அந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்துட்டு மேங்கோ பியூரி. அதுக்கப்புறமா வந்து ஃப்ளேவருக்காக நான் வெனிலா எசன்ஸ் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அகெயின் சொல்கிறேன், ப்ராப்பர் ரெசிபி டாஸ்க் பண்ணதுக்கப்புறம் மேடம்க்கு வந்து இந்த க்ளூஸ் கொடுப்பேன். க்ளூஸ் கொடுத்தோன்னே அவங்க திங்ஸ் எடுத்துக்கணும். என்னோட ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் நம்பர் எழுதிட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஷரண்டில் ஒரு க்ளூ வந்து இங்கே இருக்குது. செகண்டு க்ளூ வந்து இதோட க்ளூ இங்கே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு க்ளூ இங்கே இருக்குது. எல்லாம் எழுதி ட்ரெஷர் ஹண்ட் ரெடி பண்ணுறதுக்குள்ளே வந்து மணி வந்து 10 ஆயிடுச்சு. ஸோ இதோட vlog ஆன் த வேல இருக்குது. செக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்.